ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுகிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். மட்டன் கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு நான் உங்களுக்கு வேக 5 விசில் வரக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சுக்காவுக்கு வந்துட்டு ஒரு மசாலா ஒன்று நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஹோம்மேடாக அரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கேஸ் பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சு அதில் நீங்கள் 1.5 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. மல்லினா தனியா. அதுக்கப்புறம் குருமிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி ஒன்று போட்டுக்கோங்க. இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இந்த மசாலா அரைச்சி செய்யும்போது மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி சூடாறினதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வருங்க. வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். மட்டன் சுக்கா கண்ணாடி பதத்துக்கு போட்டு நம்ம மட்டன் பீஸ் கூட அந்த வெங்காயம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா விசில் வந்து வெந்துருச்சு. இந்த வெங்காயத்து கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் இந்த வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சுக்கா கொஞ்சம் போனோட இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம இந்த மசாலா அரைச்சோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, இப்போது அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம டேஸ்ட் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நல்லா இதை லிட்டு போட்டு மூடி சூப்பராக இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம மல்லி இலை போட்டு தூவி ஒரு கிளறி விட்டு இறக்கணும்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கும் வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.